திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு முதலமைச்சர் விஜய் தற்போது ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். முதலமைச்சர் விஜய் தற்போது ரோட் ஷோவில் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள் என்ன? திருச்சியில் முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். பெருந்திரளானோர் கூடி முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலையின் இரு புறங்களில் இருந்தும் தாவேக கொடியை வீசி தற்போது உற்சாக வரவேற்பு அளிக்கும் காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே சமயம் பூக்களை தூவியும் முதலமைச்சர் விஜய்க்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தற்போது முதலமைச்சர் விஜய் திருச்சியில் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? முதலமைச்சர் விஜய் திருச்சியில நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்துடைய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக சென்ற போது அவருக்கு வர வழியங்களும் பொதுமக்கள் வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. அப்போது அவர் நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்துக்கு போகணும் அப்படிங்கறதுனால 4.25 மணி நேரம் நிகழ்ச்சி தொடங்கும் என முன்னாடியே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில முன்கூட்டியே குறித்த நேரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதனால வாகனத்தில் அமர்ந்தபடியே பொதுமக்களுக்கு தன்னுடைய கைகளை காட்டி அவருடைய அன்பை ஏற்கும் விதமாக அவருடைய பயணம் என்பது இருந்தது. அதற்கு பிறகு தற்போது நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு அவர் விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார். மீண்டும் சென்னை திரும்புகிறார். வரக்கூடிய வழியங்களும் அவருக்காக திரண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அவருடைய அன்பை ஏற்கும் விதமாக வாகனத்தின் மேல் எழும்பி நின்று அவருடைய பிரச்சார வாகனத்தில் இருந்தவாறு தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி அவர் ஊர்வலமாக ஒரு ரோட் ஷோவாக போகக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு வருவதற்கு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். அந்த 10 கிலோமீட்டர் தொலைவெங்கிலும் வரக்கூடிய வழியங்களும் அவருக்கு தொண்டர்கள் நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. இந்த சூழலில் ஒரு நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு மீண்டும் விமானம் செல்லக்கூடிய வழியங்களும் தொண்டர்கள் குழுமிருக்கக்கூடிய அந்த காட்சியில பார்க்க முடிகிறது. அவருடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவரை பார்ப்பதற்காக வரக்கூடிய எங்களும் அவருடைய தொண்டர்கள் இருக்கக்கூடிய நிலையில அவர் வாகனத்தையும் அவரையும் பாதுகாக்கும் விதமாக காவலர்கள் சுற்றிலும் அவருடைய வாகனத்தை பாதுகாத்தவாறு அந்த சாலையில பயணிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போன்று அவர் செல்லக்கூடிய வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடோடி வரக்கூடிய தொண்டர்களையும் பார்க்க முடிகிறது. முன்னதாக அவர் நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது எந்த ஒரு வாகனமோ எந்த ஒரு தனிநபர்களோ முதலமைச்சருடைய வாகனத்தை பின்தொடர முடியாத அளவுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு குறித்த நேரத்துல நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் தற்பொழுது அவர் வரக்கூடிய மீண்டும் செல்லக்கூடிய இந்த வழியில திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் தொண்டர்களை பார்த்து அவர் கையசித்தவாறு அவருடைய அன்பை ஏற்கும் விதமாக தன்னுடைய வாகனத்தில் ஏறி நின்று ரோட் ஷோவாக செல்லக்கூடியதுனால அவர் வாகனத்தையும் அவர் அருகேயும் தொண்டர்கள் வந்து நின்று பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்துல சாலை இருபுறலும் திரண்டக்கூடிய மக்கள் அவருக்கு உற்சாகமான குரல்கள்ல ஆரவாரம் எழுப்பி அவரை வரவேற்கக்கூடியதும் அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல பின்தொடர்ந்து எந்த ஒரு வாகனத்திலும் யாரும் வரக்கூடாத வகையில ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்துல தனிநபர்களாக அவர் ஓடி வரக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. முதலமைச்சருடைய அந்த கான்வாய் வாகனத்துக்கு பின்னால் அணிதிரண்டு ஓடி வரக்கூடிய மக்களுடைய காட்சியும் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக வாழ்த்து தெரிவிப்பதற்காகவும் திருச்சியில பல மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். திரண்டக்கூடிய மக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி முழுவதும் நேரலைப்பு செய்யப்படுவதனால சமூக வலைதளங்களில் நிகழ்ச்சியுடைய நேரங்களை பார்த்துவிட்டு முதலமைச்சர் எப்போது புறப்படுகிறார் என்பதை அறிந்து கொண்டு தயாராக இருந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர் வரக்கூடிய அந்த வாகனத்தில் எங்கு செல்கிறதோ அந்த வழி எங்கேயும் திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளாகத்தான் அவர் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் வரக்கூடிய வழிகளில் நின்றிருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர் எப்படி ஒரு தமிழக கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அவர் கழுத்தில் அந்த கட்சியினுடைய கட்சியினுடைய வண்ணத்துல அந்த சால்வை அணியாமல் இருக்கும்போது தொண்டர்கள் தூக்கி அவர் தோல் மேல் போடுவார்களோ அதே போல தற்பொழுதும் அந்த தொண்டர்கள் தூக்கி போடுவதை பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார். ஆனால் தற்பொழுது அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழலில் அவரிடம் பொதுமக்கள் என்ற வகையில யாரும் உள்ள சென்று அவருக்கு எந்த வகையான ஒரு பாதுகாப்பு குறையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுல அவருடைய பாதுகாப்பு முதலமைச்சருடைய தனி பாதுகாவலர் மிகுந்த கவனத்துடன் வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இருந்த போதும் அவருடைய தொண்டர்கள் அவர் கழுத்துல சால்வை போட வேண்டும் என்பதற்காக தங்கள் கைகள் இருக்கக்கூடிய சால்வைகளை தூக்கி அவர் உள்ளே போடக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில தொடர்ச்சியாக வரக்கூடிய வழியங்களும் அவருக்கு பொதுமக்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய தமிழக கட்சிகளுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் விஜய் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு இந்த வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. தொடர்ந்து ரோட் ஷோவாக பயணித்து அவர் திருச்சி செல்கிறார். திருச்சி விமான நிலையம் சென்றவர் திருச்சியிலிருந்து விமான மூலியமாக மீண்டும் சென்னை திரும்புகிறார். இது அவருடைய பயண திட்டம். மீண்டும் நாளை சென்னை வந்ததுக்கு பிறகாக வழக்கம் போல அவருடைய அறிக்கை பணிகள் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக அவர் இந்த நடைபெற்ற இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்துல சில முக்கியமான கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். அதுல முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பொழுது அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை இன்னும் சில நாட்களுக்குள்ள இந்த வாரத்துக்குள்ளேயே தொடங்கப்படும் என்ற ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். முன்னதாக 2 தினங்களுக்கு முன்பாக அந்த சிங்கப்பெண்கள் படை என்பது தொடக்க விழா என்று சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அந்த விழா என்பது காரணங்கள் எதுவும் குறிப்பிடப்படாம தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த விழா
இந்த வாரத்திலே நடத்தி முடிக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதற்காக சிறந்த முறையில் செயல்படக்கூடிய அதிகாரிகளை தான் அந்த படையில் நியமித்திருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் அந்த விழா மேடையில பேசும்போது நம்ம அந்த காட்சியில பார்த்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.